காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர் ரெண்டும் எப்போ எந்த டைமில் யூஸ் பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து லூஸ் பவுடர். இந்த லூஸ் பவுடர் ஒரு தின்னான பவுடர். இந்த பவுடரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு கன்சீலர் போடுறீங்க, ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா யூ மஸ்ட் யூஸ் திஸ் லூஸ் பவுடர். லூஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ ஒரு பீட்சா பஃப் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து டச் பண்ணிக்கிட்டேன். டச் பண்ணால் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பவுடர் அங்கங்கே இருக்கா? இதை கொண்டு போய் நான் அப்படியே என் ஃபேஸில் வைக்கிறப்ப ஒரு திட்டா பேச்சியான லுக் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த மாதிரி என்னோட கையிலேயே இந்த பவுடரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கொண்டு போய் என்னோட ஸ்கின்ல நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி கொண்டு போய் என்னோட ஸ்கின்ல வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடர் ஹேஸ் கவரேஜ். ஸோ இந்த கவரேஜ் இருக்கிறதுனால நீங்கள் உடனே வெளியில் கிளம்பணும், ஒரு டச்சப் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணலாம். இந்த காம்பேக்ட் பவுடரில் கவரேஜ் இருக்கிறதுனால இது ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு ப்ரஷ் ஃபினிஷ் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேக்கப்பில் ஒரு ப்ராப்பரான மேக்கப் போடுறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த லூஸ் பவுடரை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணணும், நல்ல லுக் கொடுக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா லூஸ் பவுடர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.